نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبد الله ورسوله قوله تعالى يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين صدق الله العليم. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை பற்றிய சிந்தனைகளை பார்த்து வருகிறோம். குர்ஆன் என்பது அது வெறுமனே ஒரு காகிதங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகமோ வேதமோ கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறதோ அது போன்றுதான் குர்ஆனுடைய தன்மை இருக்கு. அல்லாஹ்வுடைய ஜலாலியத்து இறங்கியதனுடைய விளைவாக மலை எப்படி வெடித்து சிதறியதோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனும் அதற்கு ஒப்பானதான். அதனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டால் என்ன ஆகும்? மலைகள் இடிந்து நொறுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படியாப்பட்ட வசனங்களை தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம்? நெஞ்சில் எழுதியிருக்கிறோம். இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாமா இக்பால் ஃபார்சிலே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஃபாஷ் கோயம் ஆஞ்சே தர்தே தில் முஸ்மராஸ்த் ஈ கிதாப் நீஸ் சீஸி தீகரஸ்த் चू बजा दर रफ्त जान दीगर शवद जा चू दीगर ची जहां दीगर शवद. ஒரு அற்புதமான வார்த்தை. அவர் எப்படி சொல்றாருன்னா, ஃபாஷ் கோயம் ஆஞ்சே தர்தே தில் முஸாரஸ்த் முஸ்மராஸ்த். அதாவது அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என் மனசுல படுறதை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஃபார்சில எப்படி சொன்னா, ஃபாஷ் கோயம் நான் அப்படியே ஓப்பனா சொல்லிடுறேன். ஆஞ்சே தர் தர் தர்தே தில் முஸ்மராஸ், என் உள்ளத்துல என்ன போடுது அப்படியே சொல்லிடுறேன். ஈ கிதாப் நேஸ்த், குர்ஆனை பார்த்து அவர் சொல்றார், ஈ கிதாப் நேஸ்த், இது புத்தகம் அல்ல. சீஸே தீகரஸ்த், இது வேற எதுவும். நம்ம குர்ஆன் எப்படி தான் பார்க்கிறோம்? குர்ஆன் எப்படி பார்க்கிறோம்? அது ஒரு புக், கிதாப் அப்படி தானே பார்க்கிறோம். அவர் எப்படி சொல்றாருன்னா, அது புரிகிறவங்களுக்கு தான் தர புரியும். சும்மாவது நேரத்தை கழிக்க மாட்டிக்கிட்டோண்டு இருக்க, இல்லை கேட்டுதானே தொலைணுண்டு அப்படி இருக்க, இவங்களுக்கு எல்லாம் அது புரியாது. நீங்க உங்க மனதார அல்லான்னு சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. அல்லாஹ், இது வாயில சொல்றது வேற, மனதார சொல்லி பாருங்க. உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் ஆகும். யாருடைய பேர் இது? அல்லாஹ்ங்கிறது யாருடைய பேர் தான்? வாய் யார் பேரு? அல்லாஹ்ங்கிறது யார் பேர் தான்? படைத்தவனுடைய பேர். யாராவது ஒரு எம்பி பேர் சொல்றதுன்னா உடம்புல ஒரு மாதிரியா இருக்குல்ல, அவ்வுர். இது உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய பேர். பேரு சொன்னாலே ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா நம்ம அது சர்வசாதாரண கிடக்கும். குர்ஆனும் சர்வசாதாரண கிடக்கும். இதை உள்ள பூந்து அதனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் அதை குர்ஆனை பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க? அதுதான் அவர் சொல்றாரு, ஈ கிதாப் நேஸ்த், இது புத்தகம் அல்ல. சீஸே தீகரஸ், இது ஏதோ ஒரு வேறு விதமான ஒரு பொருள் சொல்லிட்டு ஒரு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு. மிஸ்ல ஹக் பன்ஹா நவஹம் பைதாஸ்த் ஈ ஜிந்தா வ பாவுந்தா கோதஸ். இது எப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா, மிஸ்ல ஹக் பாந்தோ வஹம் பைதாரஸ்த் ஈ, இது இந்த அல் குர்ஆன், குர்ஆன் இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா, இது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கு. குர்ஆன் என்பது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு ஏற்கல, காபாவை கடந்து போறாங்க. குர்ஆன் ஓதப்படுது அப்படின்னு பாருங்க. அந்த அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நேரம் சுருக்கமா சொன்னேன். குர்ஆன் ஓதுறத தொழுதுட்டு இருக்காங்க. பெருமானார் சஹாபாக்கள் பின்னாடி நிற்கிறாங்க, தொழுகிறாங்க. இதை கேட்டதுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வியந்து போய் பார்க்கறாங்க. இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர்கள் பேசக்கூடிய மொழியில் இறக்கப்பட்ட வேதமாகிய குர்ஆனை
அவர் கேட்டு அப்படி வியந்து போய் நிற்கிறார். அவர் ஒவ்வொன்றா சொல்றாரு, இது வேதம், இது கவிதையா இருக்குமா? வசனம் மறுக்குது, இல்லை இது கவிதையா இல்லை. இது என்ன இவ்வளவு கவிதை இல்லைன்னு சொல்றான், பின் என்ன எனக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது. அப்போ இது ஒரு சிகர், என்னது ஒரு சிகர்னு சொன்னா தமிழ்ல செய்வினை செய்யக்கூடியதா இருக்குமா? அப்ப அதுக்கு மறுக்குது குர்ஆனுடைய வசனம், இல்லைங்க செய்வினை செய்யக்கூடியதில்லை. இப்படியாக குர்ஆனை உணரக்கூடியவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சக்தியை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சொல்லக்கூடிய அல்லாமா இக்பால் அவர்கள் அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், இதில் இருக்கக்கூடிய ஒரு ஜிந்தா ஓ பாபந்தா கோஹஸ்ட், இது எப்படி அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு மரணம் இருக்குதா? எப்படி அல்லாஹ்வுக்கு உயிர் இருக்குதோ குர்ஆனுக்கும் உயிர் இருக்கு. அல்லாஹ்வுக்கு எப்படி உயிர் இருக்குதோ, சார் இந்த வேதம் இருக்கு இல்லையா குர்ஆன், இது நீங்களும் நான் அப்படி பார்க்கல, இது ஒரு உயிரோட்டமா பார்க்கறேன். எப்படி அல்லாஹ் உயிரோடு இருக்கிறானோ இந்த குர்ஆன் உயிரோடு இருக்கு. இன்னும் சொல்ல போனா, ஒரு கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பின்னால் இன்றைக்கு இஸ்லாத்தில் ஏற்பட்ட பல்வேறு விதமான கொள்கை கோட்பாடுகள் அல்லது பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் அடிப்படை யாருன்னு சொன்னா அப்துல்லா பின் சபா. ஒரு டைம் எடுத்திருக்கேன் அவனுடைய சப்ஜெக்ட். அப்துல்லா பின் சபாவுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி தான் இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அப்படி அப்துல்லா பின் சபாவுடைய, அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், குர்ஆனுடையவர்கள் கடமைக்கானவர்களாக இருந்தா மாற்றம் வராது. இப்ப இமாம நீங்க தொழுகைக்கு சொல்றீங்க, இப்ப அவர் ஒரு கடமை, உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறாருங்கிற அடிப்படையில் தொழு வச்சார்னா அது அவ்வளவுதான் இருக்கும். கேட்கிறவங்க நீங்க மாட்டிக்கிட்டவங்களா கேட்டுதான் ஆகும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா மாற்றம் வராது. தொழு வைக்கக்கூடிய இமாமாகட்டும் முக்ததிகளாகட்டும் முழுமையாக உள்ளத்தை இறக்கினால் அது மிகப்பெரிய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அப்துல்லா பின் சபாவுடைய திட்டமிடுதல் ஒரு கால் இல்லாமல் இருந்தார். அவன் மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு எதிரான யகூதிகளுடைய தலைவன் அப்துல்லா பின் சபா. அவனுடைய குழப்பத்தால் ஈர்க்கப்பட்டதனால தான் நிறைய இஸ்லாத்துல பிரச்சனை வந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யப்பட்டாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள். இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் யாரு? அப்துல்லா பின் சபா. இப்போ இந்த சபாவுடைய தூண்டுதலால் உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாகிறாங்க, அலி ரலியல்லாஹு ஷஹீதாகிறாங்க. ஜங்கே சிஃபின் நடக்குது, ஜங்கே கஹரவான் நடக்குது, ஜங்கே ஜமல் நடக்குது. இதெல்லாம் யுத்தங்கள் யாருடைய காலத்தில் நடக்குது? சஹாபா அஷரா முபஷராவுடைய காலத்தில் நடக்குது. குழப்பங்கள் தலை திருச்சி ஆடுது. இப்படி இவனுடைய தூண்டுதல் இல்லாத ஒரு காலமாக இருந்திருந்தால் இந்த குர்ஆனுடைய பவர் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ஆண்டுகள் இந்த குர்ஆனிய அலைப்பிரச்சாரம் செய்தனாலேயே உலகம் முழுசு இஸ்லாம் இருக்குதா? அதுதான் அல்லாமா இக்பால் சொல்வார்கள், थमता न था किसी से सैलवा हमारा, थमता न था किसी से सैलवा हमारा சொல்றார். நபியுடைய காலத்துக்கு பின்னால் இந்த அப்துல்லா பின் சபாவுடைய குழப்பத்திற்கு இந்த சமூகம் ஆளாக்கப்படாமல் இருந்திருந்தால் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சமூகமா இது இருந்திருக்கும். எதுதான் இருந்திருக்கும்? இஸ்லாம் இருந்திருக்கும். அதுதான் சொல்றார் அவர், थमता न था किसी से सैलवा हमारा. எங்களுடைய இந்த கொள்கையின் கோட்பாடு அடங்கி இருக்காது. மிக ஜோஷாக உலகம் முழுதும் பரவி ஒட்டுமொத்த உலகம் நபியுடைய அந்த நபியுடைய அந்த மிஷன் எப்படி ஒரு வேகம் எடுத்ததோ அதே வேகமா இருந்திருந்தா உலகத்துல ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனா குழப்பங்கள் பிரிவுகள் வந்ததுடைய விளைவு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, இந்த சமூகம் கொஞ்சம் நசுக்கப்பட்டது. இல்லாட்டி நபியுடைய காலத்துக்கு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல என்ன செய்யுது, இரு கடல்களுடைய ஓரங்களும் இஸ்லாமிய எழுச்சியால் என்ன செய்யப்பட்டுச்சு, கவரப்பட்டதை நீங்கள் வரலாறுல பார்க்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு வரோம். இப்ப குர்ஆன் எப்படி சூம் பஜானே தர்த் ரஃப்தே ஜா தீகர் ஷவத். குர்ஆனை இதை நீங்க வெறுமனே ஒரு கிதாபா பார்க்காதீங்க, மாறாக இது வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு जब ये रूह में समा जाता है तो जा कुछ और हमें समझ आती. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த குர்ஆனை நீங்க ரூஹ்ல எடுங்க, குர்ஆனை
சார் குரானை ஓதக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க, குரான் இப்போ ஒரு இமாம் ஓதுறாரு அப்படின்னா இந்த பேஜில் எழுதப்பட்டதாக ஓதுனார்னா ஒன்றும் மாற்றம் தெரியாது. உண்மையாகவே அல்லாமா அவருடைய பேர் இமாம் தானவி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வெறுமனே குரானை ஒரு லெட்டர்ஸாக பார்த்தாக, குரானை எப்படி பார்க்கணும்னா உள்ளத்திலே எழுதப்பட்டதாக பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் அல்லாமா இக்பால் சொல்கிறார், சூம் பஜானே தர் ரஃப்த் ஜான தீகர் ஷவத். இந்த குரானை நீங்கள் ரூஹிலே ஆத்மாவில் இறக்குவீர்களானால் உங்களுடைய உயிர் வேறு விதமாக மாறிடும். உங்களுடைய உயிர் சார் சில நேரங்களில் குரான் ஓதும்போது ஒரு விதமான அழுகை, பதட்டம், சில பேருக்கு மௌத்தாயிடும். சில பேர் என்ன செய்வாங்க, குரானுடைய வல்லமையை கேட்கும்போது மௌத். அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாரு, அவுலியாக்களுடைய தலைவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹ் குரானை பற்றி பேசும்பொழுது நிறைய பேர் மௌத்தாயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வல்லமை எதிரில் இருக்கு குரான். அதான் சொல்றார், இந்த குரானுடைய விஷயத்தை நீங்கள் உள்ளத்திலே இறக்கினால், ரூஹிலே ஆத்மாவிலே நீங்கள் இறக்கினால் உங்களுடைய ஆத்மா வேறு விதமாக மாறிவிடும். ஜான் சூ தீகர் ஷுத் ஜஹான் தீகர் ஷுத். உங்களுடைய உயிர் ஒரு மாதிரியான மாற்றத்தை அடைந்தால் உலகமே ஒரு மாற்றத்தை அடையும் என்பதாக அல்லாமா இக்பால் சொல்கிறார். அப்போ குரான் என்பது வெறுமனே காகிதங்களால் லெட்டர்ஸாக பார்க்கப்படாமல் நீங்கள் உயிரோட்டமாக அதனை நினைத்தால் நீங்களும் மாறுவீர்கள், உலகம் மாறுவீர்கள். அதனால்தான் அடுத்த இதே அல்லாமா இக்பால் ஒரு கவிதை சொல்றார், तेरे ज़मीर पे जब तक न हुआ नुज़ूले किताब गिरा शुदा है न राज़े न साहिबे कशाफ. உன் உள்ளத்துல குரானை இறக்காத வரையிலும் அதுல எந்த மாற்றமே இருக்காது. இந்த குரான்ங்கிறது எப்படி ஆயிடுச்சு, ஒரு விற்கும் பொருள் ஆயிடுச்சு. உங்க வீட்டுல குரான் ஓதுனா எவ்வளவு கேட்பாங்க. வீடு புதுசா கட்டியிருக்கிறீங்க, குரான் ஓதணும், பேக்கேஜ் இருக்கா இல்லையா, இத்தனை பேர் வந்தா இத்தனை பேக்கேஜ் வச்சிருக்காங்களா இல்லையா, இத்தனை குரான் ஓதுனா இத்தனை பேக்கேஜ். இது ஒரு பிசினஸ் பொருள் ஆயிடுச்சு. இந்த குரானை பத்தி பேசணும்னா இவ்வளவு கொடுத்தா நான் வருவேன், இது பிசினஸ் ஆயிடுச்சா இல்லையா. ஆனா இந்த குரான் என்பது உங்களுடைய என்னுடைய பார்வையில் இல்ல. குரான் என்பது பொதுவான மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு சொன்னா, இது ஒரு புத்தகம் அல்லது ஒரு விற்கப்படக்கூடிய பொருள் அல்லது இது வாங்கப்படக்கூடிய ஒரு பொருள். வாங்கப்படக்கூடிய பொருள் எப்படி, ஒருத்தருக்கு சூரா யாசீனை எவ்வளவு வாங்கிடலாம், எவ்வளவு போய் வாங்குவீங்க சூரா யாசீனை, எவ்வளவு தான் கிடைக்கும் சூரா யாசீனை, 500 ரூபாய் கிடைக்குமா இல்லை 100 ரூபாய் கிடைக்குமா, விற்கிறாங்களா இல்லையா. ஒரு சூரா யாசின் ஓதுனா 100 500. இப்போ இது பொதுவாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விற்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது அப்படி அல்ல, இது உள்ளத்தில் இறக்கப்படக்கூடிய விஷயம் என்பதாக அல்லாமா இக்பால் சொல்லிய அந்த கவிதைகள் பார்க்கும் பொழுது சௌர்லே சூரா யூசுஃபுடைய வசனம் ஞாபகம் வருது, யா அய்யுஹன் நாஸ், ஓ அல்லாஹ்வினுடைய படைப்பின மக்களே, மனித சமூகமே, கத் ஜாஅத்கும் மௌஇதா, உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உபதேசம் வந்திருக்கு, வ ஷிஃபாஉல் லிமா ஃபீ சுதூர், உங்களுடைய உள்ளங்களுக்கு அது என்னது ஷிஃபா நிவாரணியாகும், வ ஹுதம் வ ரஹ்மா, அது நேர்வழியும் உங்களுக்கான கிருபையும், லில் முஃமினீன், மூமின்களுக்கு இது ஷிஃபா அளிக்கக்கூடியதும் ரஹ்மத்தும் நேர்வழியும் என்பதாக அல்லாஹ்வுடைய வசனம். வசனத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். பிரியமான சகோதரர்களே, குரானை வெறுமனே புத்தகமாக அல்லது வசனங்களாக பார்க்காதீர்கள். இதில் கொஞ்சம் உள்ளே புகுங்கள், உங்களுக்கு தெரிந்த மொழியில அதை படியுங்கள், அதை ஆராய்ச்சி செய்யுங்கள், ஒவ்வொரு லெட்டர்ஸையும் உள்ளத்தில் இறக்குங்கள். அதை இறக்கினார் மொழியே குரானை கொண்டு எந்த மாற்றம் அடையாது. அதை தான் சஹாபாக்கள் உள்ளத்தில் இறக்கினார்கள், குரானிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த உலகத்திலும் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன், உலகத்திலும் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வார் என்ற டைட்டிலை பெற்றார்கள். அப்படியாப்பட்ட சஹாபாக்கள் எப்படி குரானை விளங்கி அமல் செய்தார்களோ அப்படி நாமும் நம்முடைய உள்ளத்திலே குரானை இறக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியால் உரியட்டுமாக. வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.